பொண்ணும் சரி அவங்களோட உழைப்பால தான் அவங்க அடையாளம் காமிச்சுக்கிறாங்களே ஒழிய என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ பங்களா இருக்குதுன்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ஊரில் கேட்பாங்க, ஏன்டா உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீ படம் எடுத்துகிட்டு வந்துடுவியாடா, டே நாங்கள் ஏமாந்தவங்க நினச்சிக்கிட்டியா? கேட்குறோமில்லங்க, சும்மா பொண்ணை கட்டி கொடுத்துட்றோமா? அவனை என்ன தொழில் செய்கிறான்? 10 ரூபா சம்பாரிச்சாலும் காலையில் பாட்டுக்கு போய் பாடு விட்டுட்டு வந்து புள்ளைய வச்சு காப்பாற்றுவானான்னு பார்த்து தானுங்களே கட்டி கொடுக்குறோம். இல்லைன்னு சொல்ல முடியுங்களா நம்மளால? படிப்பு, பணம், சொந்தம் இதெல்லாம் அடுத்தவங்க கையிலிருந்து எதிர்பார்க்கறதுங்க. வாழ்க்கைங்கிற கையிலேயே நம்மளோட தன்னம்பிக்கை இருக்கும்போதே தன்னோட கைதானுங்களே தனக்கு உதவி. உழைப்ப கத்துக்கணும் இல்லைங்களா? ஆனா எங்க ஊர்ல இருக்கிறவங்க என்ன தெரியுங்களா தெரியும்? தென்னை மரம் வைக்க தெரியும், மரம் ஏறி தேங்காய் ஓட தெரியும், தேங்காய் மட்டையை உரிச்சு நாராக்க தெரியும், நாரை திரிச்சு கயிறாக்க தெரியும், அந்த கயிறை பிரிச்சு பிரஷ் ஆக்க தெரியும், அந்த பிரஷ்ஷை பொடியாக்கி செங்கலாக்க தெரியும், செங்கலாக்கினதை பாரினுக்கே எக்ஸ்போர்ட் பண்ண தெரியுங்க. இத்தனையும் பண்ணி போட்டாங்க நாங்க சோறே திங்கிறோம். இன்று இருக்கக்கூடிய உறவுகள் எவ்வளவு காலத்துக்கு நம்ம கூட வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கற்ற கல்வி 7 பிறப்புக்கும் வரும் என்கிறார் என் தமிழ் பெரியோன் ஐயன் வள்ளுவன். இந்த 3 விஷயங்களும் உங்களை மட்டும் உயர்த்துவதற்கு பிரதானம். கல்வி உங்களை மட்டுமல்ல, நீங்கள் சார்ந்த சமுதாயத்தையும் உயர்த்துவதற்கான மூலதனம். அதனால வாழ்க்கையில் உயர்வதற்கு மிகப்பெரிய மூலதனமாக இன்றைக்கு விளங்கக்கூடியது கல்வி. வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, அல்ல அல்ல குறையாது, அள்ளி கொடுத்தாலும் குறையாது, அதுதான் கல்வி. இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில இந்தியர்களுக்கென்று ஒரு மதிப்பு வந்திருக்குன்னா அதற்கு காரணம் கல்வியாக மட்டும்தான் இருக்க முடியும். இன்னைக்கு அறிவு சார்ந்த துறைகளுக்கு இந்தியாவிடம் ஏராளமான நாடுகள் கையேந்தி நிற்கின்றன. இன்னைக்கு நாசாவில் 35% இந்தியர்கள், மைக்ரோசாப்ட் நிறுவனத்துல 34% இந்தியர்கள், IBMல 28% இந்தியர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 38% மருத்துவர்கள் இந்தியர்கள், 12% சயின்டிஸ்ட் இந்தியர்கள். உலகத்திலேயே முதல் முறையாக பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த பெருமை இந்தியாவிற்கு தான் உள்ளது, இந்தியனுக்கு மட்டும்தான் உள்ளது. மார்க்கோ போலோ, மெகஸ்தனிஸ், பாகியான், எத்தனையோ தத்துவ அறிஞர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்தார்கள். 60க்கும் மேற்பட்ட துறைகளிலே நம்முடைய கல்வி போதிக்கப்பட்டிருக்கிறது. கிமு 700ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் கிபி 4ஆம் நூற்றாண்டில் வந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றின பெருமை உலக நாடுகள் அத்தனைக்கும் தெரியும். இன்றும் இந்தியாவின் மீது அனைத்து தேசங்களும் மதிப்பை வைத்திருப்பதற்கான காரணம் நம்முடைய பண்பாட்டு பாரம்பரிய கல்வி. ஆனா அந்த கல்வியை பணம் இல்லாம வாங்க முடியுமா? அதனாலதான் சொன்னா, காலேஜி கான்வென்ட்னு கட்டி வைக்கிறான், அங்க காசு பணம் இல்லைன்னா எட்டி உதைக்கிறான். காலேஜி கான்வென்ட்னு கட்டி வைக்கிறான், அங்க காசு பணம் இல்லைன்னா எட்டி உதைக்கிறான். நாங்க படிச்சு என்ன கிழிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். அந்த எரும மாட்டை வாங்குவதற்கு கூட இன்னைக்கு பணம் வேணுமா? பணம் வேணும். ஏனுங்க மதினி, ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடிக்கணும், அன்பனாலும் வளர்க்கணும். எம்புட்டு அருமையான பாட்டுங்க. அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க, உழைப்பு தான் வாழ்க்கையில உயர்றதுக்கு அவசியம், உழைப்பு தான் வாழ்க்கையில உயர்றதுக்கு அவசியம்னு. மதினி, வேப்பந்தலைய தின்னா கசக்கும், புளியந்தலைய தின்னா புளிக்கும், நம்ம உப்பு இருக்குல்ல உப்பு, அதை தின்னா ஊக்கும், சர்க்கரை தின்னா இனிக்கும், வெறும் பாக்க தின்னா துவக்கதானுங்க செய்யும். இது அத்தனையும் நாம திங்கணும்னா முதல்ல நம்ம உசுறு நம்ம கிட்ட இருக்கணும். அப்படி நம்ம உசுறு நம்ம கிட்ட இருக்கணும்னா கடினமா உழைக்கணும். யார் மாதிரி தெரியுங்களா? நம்ம திருப்பூர் மக்கள் மாதிரிங்க. நம்ம தமிழ்ல யாரு தெரியுங்களா? கடின உழைப்புக்கு பெயர் போனவன். அந்த கடின உழைப்பை பத்தி தாங்க இந்த தமிழச்சு இந்த மாடல வேச வந்திருக்கணுங்க.